ஐயா வந்து அந்த படத்தோட இனிமேல் என்னை யாருமே கூப்பிடாதீங்கன்றார். யாரோ கூப்பிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் கூட வரல. பாப்பையா சார் அவங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கருப்பாக இருக்கிற 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம கஷ்டப்படுகிற ஒரு தகப்பன், கருப்பாக இருக்கிற ஒரு கதாநாயகன், அவனை யாரும் மதிக்கலைன்னு அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அதனால தான் ரஜினி வந்து முல்தானி மட்டி அதில் எல்லாம் குளித்து எந்திரிச்சு சிவப்பு கலர்லாம் பூசிட்டு தெரிவார். அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. கருப்பாக இருக்கிறதுனால தனக்கு சிவப்பான பொண்ணு கிடைக்காதுன்னு இருக்கிற கதாநாயகன். 2 கேரக்டரும் இருக்குது இந்த படத்தில். கடைசியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற கதாநாயகனுக்கு சிவப்பான பொண்ணு கிடைப்பான். கருப்பாக இருக்கிற 2 பொண்ணுகளுக்கு ட்வின்ஸ், அந்த பிள்ளைங்க உண்மையிலே அது 2 ட்வின்ஸ் தான், படத்துலையும் அப்படி தான். அவங்களுக்கு சிவப்பான 2 கணவன் வருவாங்க. நிறம் என்பது ஒரு மோசமானது அல்ல, நிறத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது, இதுதான் இந்த கேரக்டர்னு சொல்லி தான் அவரையும் கூப்பிட்டாங்க. எனக்கு இது தெரியும். ஆனால் கதை போக்கு 3.5 மணி நேரம் படம், இதற்கான அவென்யூஸை விட்டுட்டு அது வேறு ரூபத்தில் போயிடுச்சு. இப்போ சொல்லும்போது தொடங்கும்போது என்ன இருந்ததுன்னா இதுதான். அதனால தான் அவர் அதை ஒத்துக்கிட்டார். 2வது அங்கவை சங்கவை அவமானப்படுத்திட்டாங்கன்னு. எந்த இலக்கியத்துலையுமே பாரி மகளிருக்கு அங்கவை சங்கவைன்னு இலக்கிய சான்று இல்லை, பின்னாடி வந்த கதைகளை தான் இருக்கு. அப்படியே இருந்தாலும் படத்தில் இவர் பேர் தொண்டைமானே தவிர இவர் பேர் பாரி கிடையாது. இவரை தொண்டைமான்னு தான் பேர் வைப்பாங்க, எனக்கு ராமலிங்கம்னு பேர் வைப்பாங்க. இதுதான் பாரி மகளிர்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ அங்கவை சங்கவைன்ற பேர் உலகத்தில், இப்போ ராஜான்ற பேர் நீங்களே சொல்கிறீங்க, எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அதுக்காக அவர் என் பேரை ஏன் வச்சார்னு நான் சொல்ல முடியுமா? இதெல்லாமே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுன்னா எதை வேணாலும் சொல்லலாம். சாலமன் பாப்பையா தொடர்ந்து 13 வருஷம் திருக்குறள் பேசினார், சங்க இலக்கியம் பேசியிருக்கிறாரு, என்னென்னவோ தொலைக்காட்சியில் அறிமுகம் பண்ணியிருக்கிறார். அந்த அறிமுகத்தெல்லாம் அவர் செஞ்சப்போ பாராட்டுறதுக்கு மனம் இல்லை. டிவியில் இது அங்கவே சங்கவேன்னு சொன்னோடனே, சினிமாவில் வந்தோடனே இதுக்கெல்லாம் திட்டுறதுக்கு நம்ம மக்கள் தயாராக இருக்காங்க. அவருமே சேர்ந்துட்டாருங்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு ஆதங்கத்தை. முதலில் கதை எப்படி சொல்லப்பட்டதுன்னா இப்படி நீங்கள் இப்போ இதை யோசிச்சு பாருங்க, அது கரெக்டாக இருக்கு, யோசிப்பது கரெக்டாக இருக்கு. ஏன்னா ஸ்ரேயா வந்து அந்த இதில் இதை பாருங்க இதைத்தான் அவங்க சொன்னாங்க. இந்த 2 பேருக்கும் 2 பொண்ணுங்க வரும், எல்லாருக்கும் திருமணம் நடக்கும், சுபமாக முடியும்னு சொன்னாங்க. ஆனால் படப்போக்கில் அது எடுக்கப்படலை. நாங்கள் போய் எப்படி சண்டைக்கு நிற்க முடியும்? எங்களுக்கும் அது பெரிய அனுபவம், அது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பேட்டிக்கு கூப்பிட்றீங்க சார், உங்கள்கிட்ட போய் திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, நான் பாதியில் எந்திரிச்சு சட்டையை கழட்டி போட்டு இதை மைக்கை கழட்டி போட்டு நான் என்ன அரசியல்வாதியா? இனிமேல் பேட்டி இதை நிறுத்து அதை நிறுத்து நான் சொல்ல முடியுமா? நான் எங்களுக்கு அன்னைக்கு வந்து ஏவிஎம் படம், ரஜினி சாரு கூப்பிட்றேன், அவங்க இது சங்கர் டைரக்ஷன், ஏஆர் ரகுமான், இப்படி தான் எங்களுக்கு தோணுமே தவிர இதெல்லாம் சரி பண்ணால் தான் நான் வருவேன்னு அன்னைக்கு எங்களால் சொல்ல முடியாது. பின்னால் இந்த அனுபவங்களால் தான் நான் சொன்னேன், என்னை கூப்பிட்டா ஐயா வந்து அந்த படத்தோட இனிமேல் என்னை யாருமே கூப்பிடாதீங்கன்றாரு. யாரோ கூப்பிட்டாங்க, இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன், எதுக்கு சினிமான்னு சொல்லி. அதனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் கூட வரல. நானாவது ஒரு 10-15 படம் நடிச்சிருக்கேன்.